முக்கிய செய்திகள். திமுக அமைச்சர்கள் ராஜினாமா ஒத்திவைப்பு. காங்கிரஸ் சார்பில் ஒரு நாள் அவகாசம் கேட்டதால் தாமதம். அமைச்சர்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்காக சுழல் விளக்குகள் பயன்படுத்த தடை. தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவு. அரசு அலுவலர் ஓட அடித்து விரட்டப்பட்ட சம்பவம். பெரம்பலூரில் திமுக காங்கிரஸ் நடத்திய அராஜகத்தின் நேரடி காட்சிகள். $36,000 கோடி வரி ஏய்ப்பு செய்த விவகாரம். தொழிலதிபர் ஹசன் அலி கைது. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய திமுக அமைச்சர்கள் ராஜினாமா செய்வது குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 60 இடங்களை காங்கிரஸ் கேட்டது. அதற்கு திமுக ஒத்துக்கொண்டது. இந்நிலையில் திடீரென்று 63 இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்தது. இதனால் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டு திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் பதவி விலகுவார்கள் என்று அக்கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி நேற்று மாலை 6:30 மணிக்கு பிரதமரிடம் திமுகவை சேர்ந்த 6 அமைச்சர்கள் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி முதல்வர் கருணாநிதியுடன் தொலைபேசியில் பேசியதை அடுத்து திமுக அமைச்சர்கள் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கவில்லை. மத்திய திமுக அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதை ஒத்திவைப்பது குறித்து முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் நேற்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க காங்கிரஸ் தரப்பில் மேலும் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே நேற்றிரவு டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியை மத்திய திமுக அமைச்சர்கள் அழகிரி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். அமைச்சர்கள் தங்கள் பயணத்தின் போது தனியார் வாகனங்களில் எச்சரிக்கை சைரன் மற்றும் சுழலும் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்ட அறிக்கையில் அரசு பணிகள் சார்ந்த பயணங்களையும் தேர்தல் மற்றும் தனிப்பட்ட சொந்த பணிகளையும் அமைச்சர்கள் ஒருங்கிணைக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் மாநில அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டிய பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அரசு வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் பிரவீன்குமார் தெரிவித்திருந்தார். அமைச்சர்கள் பயணத்தின் போது தனியார் வாகனங்களில் எச்சரிக்கை சைரன் மற்றும் சுழல் விளக்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தனது அறிக்கையில் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரியை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஓட விரட்டி அடித்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களை அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விளம்பர பேனர் மற்றும் சுவர் விளம்பரங்களை அகற்றும் பணியில் நகராட்சி ஆணையர் சுரேந்தர் ஷா மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த திமுக காங்கிரஸ் கட்சியின் பேனர்களை அகற்றியதை கண்டித்து அங்கு வந்த நகராட்சி தலைவர் இளையராஜா மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் துரைசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆணையர் மீது இவ்விரு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர்.
தாக்குதலில் இருந்து தப்பித்து ஓடிய நகராட்சி ஆணையரை ஓட ஓட விரட்டிய திமுக காங்கிரஸ் கட்சியினர் அவரது வாகனத்தின் மீதும் கல்வீசி தாக்கினார்கள். தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரி ஒருவர் ஆளும் கட்சியினரால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரம்பலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகளிர் தினத்தையொட்டி கேப்டன் விஜயகாந்த் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வாழ்வில் சரிபாதி அங்கமாக பெண்கள் திகழ்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் சிறந்த பகுதியினராக வர்ணனிக்கப்படுகிறார்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். தாயாகவும் தாரமாகவும் அக்காள் தங்கையாகவும் இருந்து தொண்டுக்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் என்று கேப்டன் குறிப்பிட்டிருக்கிறார். மனித இனம் தொடர்வதற்கு தாய்மார்களே காரணம். அவர்களின் நலனை பேணுகிற வகையில் கொண்டாடப்படுவதே இன்றைய உலக மகளிர் தினம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆண் பெண் உறவு நட்பின் அடிப்படையில் அமைகிறபோது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை அவர்கள் ஒரு சேர சமாளிக்கின்றனர். கைகோர்த்து கொண்டு பணியாற்றுவதனாலேயே திருமணங்களில் கூட கைகோர்த்து கொண்டு சுற்றி வர சொல்கிறோம் என்ற தத்துவத்தை கேப்டன் தனது அறிக்கையில் எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த உயரிய மரபுக்கு ஏற்ப அரசியலிலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கச் செய்ய வேண்டும். அதற்கான சூழ்நிலையை சமுதாய ஆர்வலர்கள் உருவாக்க வேண்டும் என்று மேலும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி, வேலை, மருத்துவ வசதி போன்றவற்றில் பெண்கள் இன்னும் சமநிலை அடையவில்லை என்று கேப்டன் தெரிவித்திருக்கிறார். சம அந்தஸ்து, சம வாய்ப்பு, சம நீதி பெண்களுக்கு கிடைக்கும் வகையில் அதிக அக்கறை செலுத்த இந்த மகளிர் தினம் பயன்படட்டும் என்று கூறி, இந்த மகளிர் தினத்தில் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ தேமுதிகவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். பெருமளவில் வரி ஏய்ப்பு செய்து 40,000 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்துள்ள தொழிலதிபர் ஹசன் அலியை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு மீட்டு வருவது தொடர்பாக பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் புனேயில் குதிரை பண்ணை வைத்து அதன் மூலம் ஹவாலா போன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்ததாக ஹசன் அலி என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவானது. மேலும் பல ஆண்டுகளாக அவர் வரி ஏய்ப்பு செய்து வருவதாகவும் புகார் உள்ளது. இந்நிலையில் வருமான வரித்துறை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் புனேவில் உள்ள ஹசன் அலி வீட்டில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சட்டவிரோதமாக நடக்கும் பண பரிமாற்றத்தின் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய்களை சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே பலமுறை ஹசன் வீட்டை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ள நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டப்படி ஹசன் அலியிடம் விசாரணை நடத்த முடிவு செய்து ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற அதிரடி சோதனையின் முடிவில் ஹசன் அலி கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில் உள்ள ஹசன் அலியின் சொத்துக்கள் குறித்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் சிப்காட் பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விஷவாயுவால் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்தனர். 100 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று விஷவாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் சிப்காட்டை சுற்றியுள்ள குடிகாடு, ஈச்சங்காடு பகுதிகளில் வசித்து வரும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திடீரென்று வாந்தி, மயக்கம், மாரடைப்பு, வலிப்பு போன்றவை ஏற்பட்டது. இதையடுத்து அதிக அளவில் பாதிப்படைந்த 100 பேருக்கு மேற்பட்டோருக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ரசாயன தொழிற்சாலையை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் தொழிற்சாலையில் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தினர். இதனால் கடலூர் சிதம்பரம் சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. தமிழகம் மற்றும் புதுவையில் தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாக
தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முன்னதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி தேமுதிக தொண்டர்கள் ஏராளமானோர் கேப்டன் விஜயகாந்த் தங்கள் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த 6 நாட்களும் தேமுதிக தலைமை கழக அலுவலகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. தாரை தப்பட்டையுடன் தொண்டர்கள் வந்து தங்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்த வண்ணம் இருந்தனர். அதன்படி விருப்ப மனு பெரும் காலக்கெடு நேற்று மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. தமிழகம் மற்றும் புதுவையில் தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 7500 தொண்டர்கள் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.